ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வித்தியாசமாக போகும். அதுக்கு யாரும் கோவப்படக்கூடாது. அண்ட் ஏன் அக்கா இவருக்கு போய் அவரை வச்சிங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகே, அட் த எண்ட் எவ்ரி திங் கெட்ஸ் நார்மல். ஓகே, ஜஸ்ட் உட்காந்து வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஓகே வீடியோஸ் ஜஸ்ட் ஒரு 10 minutes மட்டும் தான் அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஓகே நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, பார்ட்னர் வேறு ஏதாவது போட்டாலே எல்லாருக்கும் கோவம் வரும், கமெண்ட்டில் அடித்து நவுத்துவீங்க. அப்படி எதுவும் வரக்கூடாது அப்படின்றனால தான் ஒரு வார்னிங் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஒரு ஒன்லைன் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போதைக்கு ஜங்குக் குரூப் கிடையாது. ஓகே, நம்ம ஆரம், ஜினிஷிபா இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஜங்குக் இப்போ சிங்கிள் ஐடல். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு நைட் ஸ்கை, ரோடே ரொம்பவும் காலியாக இருக்குது. கையில் ஒரு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கையில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பையனை நம்ம ஜங்குக் கையில் பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் சும்மா அப்படியே கப்பிள்ஸ் மாதிரி ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக் தனியாக இல்லை, கூட கொஞ்சம் பாடி கார்ட்ஸும் இருக்காங்க. பட் நம்ம ஜங்குக்குன்னு தனியாக ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுத்து டிஸ்டன்ஸில் நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக் அந்த கையில் ஒரு பையனை பிடிச்சி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலி அது வேறு யாரும் கிடையாது, அது அவரோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட். அதாவது அவன் பேர் ஆடம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், ஆடம். இப்போது ஆடம்ஸ் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜங்குக்கை ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட ஜங்குக் அவங்ககிட்ட நான் டெய்லி ஒரு சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் கேட்க முடியல. அட் த சேம் டைம் உனக்கும் டைம் இருக்க மாட்டேங்குது. சரி கேளு. இப்போ ஒன்று தானே இருக்கும். இல்லை, அவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவன் வாய்ஸ்க்கு அவ்வளோ பேர் அடிக்ட் ஆகிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீ அவங்களால நிறைய சம்பாதிக்கிற, ஆனால் நீ அதெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிற. வெளியே காட்டுறதுனா எப்படி காட்ட சொல்கிற? லைக் ஒரு ஒரு பெரிய மேன்ஷன் வாங்குறது, அப்படி இல்லைனா ஒரு பெரிய கார் வாங்குறது, நிறைய பைக்ஸ் வாங்குறது. அப்புறம் நான் உன்னுடைய பார்ட்னர், என்னை நீ நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகலாம் இல்லையா? ஆடம், நான் உனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்ம சம்பாதிக்கிறோன்னு எல்லாத்தையும் வெளியே காட்டணுன்னா அதில் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? எனக்கு பிடிச்ச வரைக்கும் ஆர்மிஸ் அவங்கள என்னுடைய வாய்ஸில் சந்தோஷப்படுத்துகிறேன்னா தட்ஸ் இட். அவங்களுடைய ஹாப்பினஸ். காசுன்றது செகண்டரி, அது நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு. பட் அதையும் தாண்டி செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்படி தேவைப்படுதுன்னா நான் செலவு பண்ணுவேன். ஏன் இப்படி ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போது உனக்கே கூட சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கேட்க, அதுக்கு ஆடம்ஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த பக்கமாக திரும்பிக்கிறான். ஒரு மாதிரி சும்மா கதை விட்டுட்ருக்கானே அப்படின்ற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரையும் குறையுமா சொல்கிறான். ஆக்சுவலி இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஆடமுக்கு நம்ம ஜங்குக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருந்தாலும், அதுக்கும் முன்னாடி நம்ம ஜங்குக் சம்பாதிக்கிறது, அவர் காசு செலவு பண்ணுறது, இதெல்லாம் கம்மியாக இருக்குது. என்ன தான் இவர் ரிச்சாக இருந்தாலும் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நமக்குன்னு வாங்கி தருது, இது எல்லாமே கம்மியாக இருக்குது. இவர் ரிச்சாக இருந்தால் ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக ஒரு 2 to 3 days அங்கே உள்ள ஃபுல் ஒர்க்ஸையும் ப்ரெஷரையும் முடித்து தள்ளிட்டு நம்ம ஜங்குக் முடிஞ்ச அளவுக்கு ஆடம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஆடம் காட்டுறாங்க நம்ம ஜங்குக்குடைய அந்த ரூம் இருக்கும் இல்லையா, பர்சனல் ரூம். அப்படிக்கா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்து போயிட்டுருக்கும் போது டக்குன்னு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போது ஆடம்ஸ் அதை அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஹலோ ஆடம்ஸ், நீங்களா? இன்றைக்கி நான் ஸ்ட்ரீட் எண்டில் வந்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு மிஸ் கால் கொடுக்குறேன், அப்போ வேலையை முடிச்சிடுங்க. ஓகே ஓகே ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆடம் என்ன பண்ணுறான்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்குடைய ரூமுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஜங்குக்கு அழகாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆடம்ஸ்க்குன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க. இப்போ ஆடம்ஸ் வந்த வேகத்துக்கு ஜங்குக்கு ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக ஆடம்ஸுடைய கையை பிடிச்சிட்டு அந்த ரோட்டில் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது இப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்து நம்ம ஆடம்ஸும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது சொல்லு. அது என் ஃபேமிலியில் உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே வந்து உன்னை ஃபேமிலி டின்னருக்காக கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீக்கெண்ட் ஃபேமிலி டின்னருக்கு போகலாமா? சொல்கிறேன் இன்றைக்கி பொறுத்தல பார்த்தா. ஜங்கு, உனக்கு ஷெட்யூல் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆமாம் இருக்குதான். ஆனால் நான் சாட்டர்டேவே அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சண்டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கா மாதிரி. காலையிலேயே போயிட்டோன்னா நைட்டு வரைக்கும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கும் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஒன்றையும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. அம்மா அப்பா உன்னை நேரில் பார்த்தா என்ன சொல்லுவாங்களோன்ட்டு. நான் அம்மா அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீ ரொம்ப நல்ல பையன், என்னை நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பட் ஸ்டில் அவங்க உன்னை கண்டிப்பாக இம்மீடியட்டாக நேரில் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதான் இந்த வீக்கெண்டே பிளான் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலி அவங்க உன்னை நாளைக்கு கூப்பிட்ற சொன்னாங்க. நான் தான் வீக்கெண்ட் வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளி போட்டேன். நீ வரதானே? வரேன். ஓகே சரி. நீ என்னமோ சொல்லணும்னு நினச்சி? இல்லை ஜங்கு, ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆடம் என்ன பண்ணுறான்னா ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ இன்றைக்கி நைட்டே போட்டு தெரியலான்னு பார்த்தா இவன் வேறு அம்மா பாட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக அந்த ஆடம் சொன்ன அந்த தெரு முனை வருது. அப்படி வந்ததையும் ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறான். கால் பண்ணதும் அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுடுறாங்க. இப்போ கரெக்டாக அந்த 7 பேர் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க 7 பேரும் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு டார்கெட் பண்ணி அடிக்க நம்ம ஜங்கு முடிஞ்ச அளவுக்கு அதை டிஃபென்ஸ் பண்ணுறாரு, திரும்பி அடிக்கிறாரு. பட் ஒத்தாளாக இருந்து 7 பேரையும் அட் த சேம் டைம் அவருடைய பாய் ஃப்ரெண்டான இந்த ஆடம்ஸையும் காப்பாற்றிக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆடம்ஸ் என்ன பண்ணிடுறான்னா அடி வாங்காமல் நவுந்துடுறான். ஏன்னா இவன் தானே ஆளையே கூப்பிட்டது. நவுந்துடுறான். நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன தனியாக போய் நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்லேயும் கவனிச்சிட்றாரு. அதே சமயம் ஆடம்ஸ் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஜங்குக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதை யோசிக்கிற டைமில் இவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாரு மொத்தமாக. நம்ம ஆடம்ஸ் கூப்பிட்டு விட்டு அந்த 7 பேரும் ஜங்குக்கு பொழந்து எடுத்துடுறாங்க. ப்ளஸ் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு நம்ம ஜங்கு. அன்கான்ஷியஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவர் கீழே விழுந்த பிறகு ஆடம்ஸ் திரும்பியும் வந்து அந்த 7 பேரோட ஜங்குக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, நான் ஏன் உன்னை அடிச்சேன் தெரியுமா? நீ இருக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என் நேரத்துக்கு சீனா அப்படி சீன் போட்டிருப்பேன். ஆனால் நீ எல்லாம் இறந்துக்கிட்டோம் ஆமீஸ்ன்னு அவங்களே பிடிச்சி வச்சுட்ருக்க. ஐ நோ, அவங்க தான் என்னை வளர்த்து விட்டாங்க. வளர்த்து விட்டதுக்கு கொஞ்சமாவது மீனிங் இருக்கணும்ல. எதுவுமே இல்லாமல் எப்படி சும்மா சீன் போடுறது தெரியல. நான் செலவு பண்ண மாட்டேன், இதுவே எனக்கு போதுன்னு சொல்லி உன் கூடலாம் மனுஷன் வாழ்வானோ? எனக்கு இங்கேருந்து போகிறது காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஜங்குக்குடைய பாக்கெட்டில் ஒரு பர்ஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த பர்ஸ்க்குள்ளே பிளாக் கார்டும் இருக்குது நம்ம ஜங்குக்குடையது. அந்த கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொன்னால் நம்பர் என்னமோ சொன்னீங்க, 1997 am I right? தெரியும் எனக்கு, எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடம்ஸ் அங்கேருந்து போகிறப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா ஆடம்ஸோட இடுப்பில் கையை போட்டு அந்த இடத்த கூப்பிட்டு போகிறான். லைக் அவன் தான் அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி நல்லா குழஞ்சி உட்காந்துட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு பாடி கார்ட்ஸ் கூட்டிகிட்டு வரலை. ஏன்னா
இன்றைக்கி இப்படி ஒரு விஷயத்த, அதாவது வீட்டில் வந்து நான் விஷயத்த சொல்லிட்டேன், உன்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அழகான விஷயத்த சொல்லும் போது சும்மா இடந்தெல்லாம் 4 பக்கமும் 4 பேர் வந்து நிற்கிறது நம்ம ஜங்குக்கு பிடிக்காம இன்றைக்கி ஒரு நாள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பார் நம்ம ஜங்குக்கு. இப்படி அவர் அந்த சேஃப்டியை பார்க்காம ஆடம்ஸை பார்த்தது இப்போ அவருக்கே கொஞ்சம் பிரச்சனையாக வந்து முடிய அவர் அந்த இடத்துல உட்காந்து ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிட்டு அழுதுட்டுருக்காரு. ஏன்னா ஆடம்ஸும் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம ஜங்குக்கு மனசில் உள்ளது எல்லாமே அந்த பாசம், அந்த லவ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கோவமாக மாற ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கிட்ட போய்ட்டு நம்ம ஜங்குக்கு தலை குனிஞ்சு நிற்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ எப்படியாவது ஒரு பாய் ஃப்ரெண்டை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல இருக்கார். ஆனால் கண்டிப்பாக உன்னை நான் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நம்ம ஜங்குக்குரிய மனசுக்குள்ளே. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அவருடைய ரூமில் தான் காட்டுறாங்க. அவனுங்க அடித்தாங்க இல்லையா, அதெல்லாம் அப்பப்போ ஒரு மாதிரி மார்க் மாரி நம்ம ஜங்குக்குடைய கையிலலாம் இருக்குது. இப்போ ஒரு மாதிரி டயர்டாக அந்த இடத்துல படுத்துட்டு எழுந்திக்க அங்கே உள்ள மெய்ஸ்லாம் நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு 1 வீக் போது ஓரளவு ஓகே ஆகிடுறாரு நம்ம ஜங்குக். திரும்பியும் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது. அவர் ரொம்ப பிஸியாக ஆரம்பிக்கிறாரு. அட் த சேம் டைம் அன்றைக்கி அந்த சண்டே டைமும் வருது. சண்டே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி இன்றைக்கி கூட்டிகிட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேள்வி கேட்கலாம். பட் நம்ம ஜங்குக்கால் பதில் சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி அவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே என்னென்னமோ பேசி சமாளித்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் தான் காட்டுறாங்க. ஸ்பாட்டுக்கு வராரு. ஸ்பாட்டுக்கு வந்ததும் மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா மேக்கப் பண்ணுற அந்த ரூமுக்கு வந்து போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவ்வளவா யாருமே இல்லை. ஒரு 4-5 பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் கூட வந்து டான்ஸ் ஆடுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, கோ டான்சர்ஸ், அவங்களுக்குலாம் வந்து ட்ரெஸ்அப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. நம்ம ஜங்குக் வந்து உள்ளே வந்ததை அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பிஸியாக இருக்கிறத பார்த்துட்டு அமைதியாக அவருடைய பிளேஸில் போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. ஏன்னா முடிச்சதுக்கப்புறமேட்டு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் நம்ம ஜங்குக்கு தெரியும். ஸோ அதனால் அப்படியே அந்த இடத்துல போய்ட்டு வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படி உட்காந்துட்ருக்கா அங்கே உள்ள மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்கள பார்த்து, ஹே ஜங்குக் சார் வந்துட்டார், எங்கே அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு? அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்கான்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரமாக ரெஸ்ட் ரூமில் இருக்கான்? அவன் போய் 10 minutes ஆகுது. அவனை சீக்கிரம் கூப்பிட்டு, ஜங்குக் சார் வர வந்துட்டார், டான்ஸர்ஸும் ரெடி ஆகிட்டாங்க, இன்னும் அவரும் மட்டும் தான் ரெடி ஆகணும், சீக்கிரம் அவன் வந்ததும் சாருக்கு போட சொல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க இப்போ தான் காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூமில் இருந்த ஒரு பையன் பார்க்குறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்கான். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி இல்லை, அழுதுட்டு வந்த மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு, அழுத மூக்கெல்லாம் சிவக்கும்ல நம்ம டேக்கு, அந்த மாதிரி அப்படி மூக்கெல்லாம் சிவந்து போயிருக்கு. ஒரு மாதிரி சோகமாக அந்த மேக்கப்பிங் ரூம்குள்ளே வந்து என்ட்ராங்க. டக்குன்னு அங்கே உள்ள மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, டே சொல்லுங்கள் மேம், ஜங்குக் சார் வந்துட்டார், டக்குன்னு அவருக்கு மேக்கப் போட ஆரம்பி. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே என்ன பண்ணுறேன்னா நம்ம ஜங்குக் கிட்ட போய் நிற்க நம்ம ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறாரு நம்ம டேயோடைய கண்ணை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. அந்த கண்ணில் மொத்தமாக சோகம் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஜங்குக் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. எழுந்திரிச்சு போயிட்டு அங்கே உள்ள சேரில் வந்து மிரர் முன்னாடி உட்காந்துக்கிறாரு. டேவும் வந்து மேக்கப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக்குடைய ஹேரெல்லாம் கிளிப் பண்ணிவிட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஜங்குக் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. நம்ம டே சீக்ஸ் பக்கம் வந்து மேக்கப்பை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டேயோடைய கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அப்படியே நம்ம ஜங்குக்குடைய கை மேலே போய் விழுது. நம்ம ஜங்குக்கு அதை ஃபீல் பண்ணுறாரு. நம்ம டேயோடைய கண்ணை பார்த்தா அவ்வளோ சோகம் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய பாரத்தை மனசில் வச்சுக்கிட்டு வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுறாரு. இப்போ டே சார் கொஞ்சம் கண்ணை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே சொன்னதான் ஜங்குக்கு ஐஸை க்ளோஸ் பண்ண. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டேவும் வந்து மேக்கப் எல்லாத்தையும் முடிச்சிட்றாரு. அவர் அப்படியே நம்ம ஜங்குக் கிட்ட சார் ஓகேவான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிரரை பார்க்க சொல்கிறாரு. அப்படி பார்க்குறப்ப நம்ம ஜங்குக்கு வந்து எப்போவுமே மேக்கப் போட்டால் ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆகும். பட் இந்த வாட்டி இன்னமும் போட்டதும் போடாத மாதிரி ஃபீல் ஆகுது.
நம்ம டீவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ஸ்டேஜ் சைடு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் போதும் நம்ம டீ சுத்தமாக ஸ்மைலே பண்ணல, இன்னமும் சோகமாகவே தான் இருக்கார். எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நேராக ஒர்க்கிங் ஸ்பாட்க்கு போக ஸ்டேஜ் ஏறுறாரு. நிறைய ஆர்மிஸ் இருக்காங்க. அவருடைய ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, சொல்லவே வேணாம். நம்ம ஜங்குக்கை பற்றி ஸ்டேஜ் மேலே ஏறினார்னா அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாரு, சாங்ஸை கம்போஸ் பண்ணுறாரு, பாடுறாரு. அங்கே இருக்க எல்லோரும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆஃப்டர் 1.5 hours நம்ம ஜங்குக் கீழே வராரு. எல்லா டான்ஸ் ஒர்க்கர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷத்தை கொண்டாடிட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக் நேராக அந்த மேக்கப்பிங் ரூமுக்கு வந்து வந்துடுறாரு, மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம டீ அந்த இடத்துல ஒரு மாதிரி தலையில் கை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த அந்த டோரில் வந்து லைட்டாக நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கொடுக்க டீ எழுந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க, சார் மேக்கப் ரிமூவ் பண்ணணும். வாங்க சார், இங்கே உட்காருங்க. தேங்க்ஸ். கொஞ்ச நேரம் இருங்க சார், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா, டக்குன்னு ஓடி போய்ட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மேக்கப் ரிமூவர் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜங்குக் தான் அந்த மேக்கப் ஃபுல்லாக ரிமூவ் ஆயாச்சு. நம்ம டேவை பார்த்து, உன் பேர் என்ன? கிம்டேயோ. நான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லையே. சார் நான் இப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ ஓகே, ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்க. இல்லை சார், சொல்லுங்கள். நானும் முதல்லேருந்து பார்த்துட்ருக்கேன், அழுதுகிட்டே இருக்கேன், என்னாச்சு? இல்லை சார், ஒன்றும் இல்லை. சொல்லு. பாட்டி சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, போக முடியல. அவ்வளோதானா? சரி வா போகலாம், நான் உனக்கு கேப் புக் பண்ணுறேன். இல்லை சார் வேண்டாம், நான் இங்கேருந்து வேலை பார்த்து காசு அங்கே அனுப்பி விட்டால் தான் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டே கண்டினியூ பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு போக முடியாது. அங்கேருந்து யார் பார்த்துக்கிறா? அங்கே என்னுடைய ஃப்ரெண்ட் ஷெமன் இருக்கான், அவனும் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கான். ஓ பேரண்ட்ஸ்? நான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன் சார், எனக்கு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. ஓ ஓகே, சரி நான் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை சார் வேண்டாம், எதுக்கு என்னால் அதை ரிட்டர்ன் பண்ணலாம் முடியாது. ஓ சரி அழாதா. சரி நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் என்னால் முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை சார், நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன் மற்ற மேக்கப் ஆர்டிஸ்டோட. எனக்கு இதோட ஃபுல்லாக புதுசு சார், நான் தேகுலேருந்து வந்திருக்கேன். ஓ சரி இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய பர்சனல் பிஏ, அதாவது அவர் கூடயே இருந்து நம்ம ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சனை வந்து கூப்பிட, நம்ம ஜங்குக்கு அந்த பர்சன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு தலையாடிட இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து நடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம பிஏ இருக்கான் இல்லையா, நம்ம ஜங்குக்குடைய பிஏ, அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி இந்தாங்க இந்த ரூம் சாவி வச்சுக்கோங்க, இதை ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட ஒரு ரூம் கீயை வந்து கொடுக்க, நம்ம டே ஃபஸ்ட்டு வாங்கவே இல்லை. பட் அந்த பர்சன் வந்து, அதாவது அந்த பிஏ வந்து கொஞ்சம் கம்பல் பண்ணி நம்ம டேக்கிட்ட கொடுக்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கீயை வாங்கிக்கிறாரு. இப்போது அந்த கீ பார்க்குறதுக்கு ஏதோ அப்பார்ட்மெண்ட்டோடைய கீ மாதிரி இருக்குது. அதனால் நம்ம டே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஜங்குக் சாரும் இருக்காரா? ஆமாம், ஒரு ரூமுக்கு பக்கத்து ரூம் தான். நான் போய் பேசலாமா அவர்கிட்ட? அவர் அலோவ் பண்ணுறாரான்னு பாரு, ஓகேனா பேசு. சரி அப்படின்னு சொல்லிட்டு
நம்மகிட்டே அந்த மேக்கப் ரூமை விட்டு கொஞ்சம் வெளியே வர அந்த ஸ்பாட்டே சுத்தமாக அப்படியே ரொம்பவும் பிஸியாக இருக்குது. அந்த ஸ்டேஜை வந்து எடுக்கிறதுல ப்ளஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அங்கிட்ட இங்கிட்டக்கு போயிட்டு ஒரு மாதிரி அந்த இடமே பிஸியாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட அதை விட்டுட்டு ஓட்டலாக வெளியே வராரு. நைட் டைம் நடு ரோட்டில் ரொம்பவும் அமைதியாக அந்த ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் நடந்து வந்துட்டுருக்காரு. மனசே உடஞ்சி போயிருக்கு. பட் அந்த கீயை பார்த்ததும் ஏதோ அவருக்கு இன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்ற ஒரு தாட்டோடு வந்துட்டுருக்காரு. இப்போ கரெக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டும் வருது. நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டும் வருது. போயிட்டு ரூம் நம்பர் அந்த டோர்லாம் காட்டிட்டு மேலே ஏறி போகிறாரு லிஃப்டில். கரெக்டாக நம்ம டேவுடைய ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டே வந்து பக்கத்தில் ரூமை வந்து பார்க்குறாரு. பார்த்தா சங்குக்குடைய ரூம் அது. அதில் டோன்ட் டிஸ்டர்ப்னு சொல்லிட்டு எழுதி வர ஓட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம டேக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஒரு மண்டையில் தோண்டிகிட்டே இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் அந்த ரூமை போயிட்டு நாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம சங்குக்கும் வந்து லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு கேட்க நம்ம டேவும் சார் நான் கிம்டையும் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓ நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ண. இப்போ ஒன்று நம்ம டேவும் வந்து வாசலில் நின்றுட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ண. நம்ம சங்குக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவுடைய ஸ்மைலை பார்க்குறாரு. ப்ளஸ் அவருடைய கண்ணில் ஒரு நிம்மதி இருக்குது. அதை பார்த்ததும் என்னமோ தெரியல, நம்ம சங்குக்குடைய மனசில் ஒரு வார்ம் ஃபீல். இப்போ நம்ம சங்குக்கு தான் டேவை பார்த்து சொல்ல சார் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இட்ஸ் ஓகே ஃபைன் ஒன்றும் இல்லை. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கும் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கேளுங்க சரிங்களா? சரி சரிங்க சார். நான் உங்களுக்கு சாப்பாடு எதுனா எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை எனக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. ஓகே எதுனாவது வேணும்னா எனக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், எனக்கு டோரை நாக் பண்ணுங்க, நான் வந்துடுவேன் சரிங்களா? ஓகே நீ பட் நிம்மதியாக தூங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு டோரை லாக் பண்ண இந்த சைட் நம்ம டேவும் போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. நம்ம சங்குக்கு தான் டோரை லாக் பண்ணிட்டு கரெக்டாக ரூமுக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கே இருந்துன்னு பார்த்தா பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து. என்ன இன்றைக்கி நீ கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டோன்னா நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் நீ கூட்டிகிட்டே வரல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நம்ம சங்குக்கால சரியாக ஆன்சர் கூட பண்ண முடியல. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சரிடா ஃபைன், அப்போது நாளைக்காவது கூட்டிகிட்டு வரேன், ஓகே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரையும் இன்வைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சங்குக்கு திரும்பியும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஏன் அவங்க அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம சங்குக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொன்னது. அவங்க பேரண்ட்ஸ் அதனால தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்ம சங்குக்கோட பாய் ஃப்ரெண்டை. பட் இப்போ பாய் ஃப்ரெண்டே இல்லை, நம்ம சங்குக்கு யாரை கூட்டிகிட்டு போவார்? ஸோ ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு கடுப்பில் உட்காந்துட்ருக்காரு. ப்ளஸ் எனக்குன்னு வந்தவன் என்னை சீட் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு நம்ம சங்குக்கால சொல்ல முடியல. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அவருக்கு. ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்க அவருக்கு இருக்கிற கடுப்புக்கு எதனா பண்ணிடலாமான்னு தோணுது. ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த பால்கனியில் போயிட்டு நின்றுட்டு ஒரு சில்லுன்னு காற்று வாங்கிட்டு இருக்கா. அங்கே இருக்க பால்கனி வந்து எப்படி இருக்கும்னா அடுத்தடுத்து இருக்க பால்கனியும் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சங்குக்கு போயிட்டு நின்றுட்டுருக்காரு. ரைட் சைட் திரும்புகிறாரு. அப்போ தான் கவனிக்கிறாரு நம்ம டேவும் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். ஆனால் டே இன்னமும் நம்ம சங்குக்கு நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அந்த பால்கனியில் நின்றுட்டு சில்லுன்னு அந்த காற்று உயரத்தில் இருக்க பில்டிங்கில் சில்லுன்னு காற்று வரும்ல அந்த நைட் ஸ்கையில், அந்த சில்லுன்னு காற்று அப்படியே ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அந்த காற்றுல அவருடைய முடி அசைகிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம சங்குக்கு வந்து ஒரு மாதிரி ரசிக்கிறாரு நம்ம டேவை. நம்ம டே வந்து ஒரு சிம்பிள் ஒயிட் கலர் டிஷர்ட் தான் போட்டுட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று, அந்த காற்றுல முடி அசைகிறது, நம்ம டே ஒரு வார்ம் ஸ்மெல் அப்படியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த நைட் ஸ்கையோட. நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்துட்டே இருக்க. ரொம்ப நேரம் யாராவது நம்மளை பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம டே தான் சும்மா அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கத்தில் நம்ம சங்குக் நம்ம டேவையே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் அதை பார்த்துட்டு சார் இங்கே உங்களுக்கும் இந்த மாதிரி நிற்கிறது பிடிக்குமா? ஆமாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம் எனக்கும் நிறைய நேரம் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்கும்,
ஆனால் இப்படி தூங்குகிற டைம் கொஞ்ச நேரம் இப்படி வந்து நின்றுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். எந்த கவலையும் இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி கேட்டியா? அங்கே கேட்டேன். பாட்டி ஐசியூவில் வச்சுருக்காங்களாம். அடுத்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா மணி இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. ஓ சரி, நான் உனக்கு மணி தரேன். நீ ரிட்டர்ன்லாம் பண்ண வேண்டாம். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. பாவம் இல்லை அவங்க. இல்லை சார், அது எப்படி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் மணி கொடுப்பீங்க? அதுவும் இல்லாமல் அதை நான் ரிட்டர்னும் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? அதை வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நீ எனக்கு ஒரு சின்ன வேலை பண்ணு, அதுக்கு சம்பளமாக எடுத்துக்கோ. என்ன பண்ணணும்? எனக்கு நாளைக்கு ஃபேமிலி கேதரிங் இருக்குது. அங்கே இருக்கிறப்போ கேமராவும் இருக்கும். ஸோ எனக்கு மேக்கப் டச் பண்ணுறதுக்கு நாளைக்கு என் கூட வா. நானா? மற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஓகே சார், நான் வரேன். எனக்கு சேலரி நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து ஒரு ஸ்மைலோட அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு சம்பளம் வருது, அந்த கடன் வாங்குறத விடவும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம டேக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், அப்பாடா ஒரு வேலை செஞ்சு ஒரு பக்கம் சம்பளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் ரொம்ப நிம்மதியாக தூங்குறாரு நம்ம டே. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அழகாக ரெடி ஆகிடுறாரு. ரொம்ப நீட்டாக, ரொம்ப இதுவாலாம் ரெடி ஆகலை, நீட்டாக க்யூட்டாக சிம்பிளாக ரெடி ஆகுறாரு. மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அழகாக ரெடியாகி நிற்கிறாரு நம்ம டே. இப்போ கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் ரூமை விட்டு வெளியே வராரு. நம்ம டே ஆல்ரெடி ரூமை விட்டு வெளியே தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ வந்ததும் நம்ம ஜங்குக் தான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா? இல்லை சார், ஜஸ்ட் ஒரு 10 minutes தான். ஓ ஓகே, ரெடியா? நான் ரெடி சார். அந்த மேக்கப் பாக்ஸை பேக்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்மட்டு இல்லை சார் நானே வச்சுக்கிறேன். இல்லை அவர்கிட்ட கொடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அந்த மேக்கப் பாக்ஸை பிஏ கிட்டே கொடுத்துட்றாரு. இப்போ நம்ம டே வந்து அந்த பிஏ கூட நடந்து வர ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கு அவங்ககிட்ட மேக்கப் பாக்ஸ் பத்திரமா தான் இருக்கும், இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா டேவை பக்கத்தில் கூப்பிட்டு நடக்க வைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நேராக நடந்து காருக்கு போக நம்ம ஜங்குக்கு வந்து காரில் ஏறினதுக்கப்புறம் நம்ம டே ஏற மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா இவருக்குன்னு தனியாக காரோ இல்லைன்னா வேறு எதனாவது வெஹிக்கிள் மூலமாக போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே நினச்சிட்டு அங்கேயே நிற்கிறாரு. பட் நம்ம ஜங்குக்கு வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூடவே கூப்பிட்டுக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அது அவருடைய பர்சனல் கார். ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, பட் நம்ம டே வந்து ஏறலை. ஒரு 2 times கூப்பிடுறாரு, ஏறலை. பட் 3rd time அவாய்ட் பண்ண முடியல. ஸோ ஏறிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ஓரத்தில் அந்த விண்டோ சைடு வந்து உட்காந்துட்டு இருந்தா, நம்ம டே இன்னொரு பக்கம் விண்டோ சைடில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ கேப் இருக்குது. நம்ம ஜங்குக்கு ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம டே வந்து இப்போல்லாம் நேச்சரோட ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாரோ அப்போல்லாம் அவருடைய லிப்ஸில் ஒரு ஸ்மால், ஒரு அழகான ஒரு ஸ்மைல் வரும். அதை எப்போ நோட்டீஸ் பண்ணார்னா நைட் டைம், நைட் ஸ்கையை பார்க்குறப்போ, அந்த நிலாவை பார்க்குறப்போ, சில்லுன்னு காற்றை ஃபீல் பண்ணுறப்போ நம்ம டே லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பார். அடுத்தது இப்போது காரில் போகும்போது அந்த காற்று மேலே படும்போது, கொஞ்சம் அந்த மரமெல்லாம் கடந்து போகும்போது, அந்த மார்னிங் டைம் அதை அழகாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம டே. அதையும் கவனிக்கிறாரு நம்ம ஜங்குக். நம்ம ஜங்குக் வந்து இந்த மாதிரி டே சின்ன சின்ன விஷயத்துலேயே சந்தோஷப்படுறத பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம டே வந்து ரொம்ப நார்மலான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. டேவோடைய கையை லைட்டாக டேப் பண்ண நம்ம டே லைட்டாக அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்து திரும்புகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், இங்கே வந்து உட்காரு. இல்லை சார், எனக்கு காற்று வாங்குறது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்படி வந்து உட்காரு. சொல்லுங்கள். அங்கே போனதுக்கப்புறமேட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எதனாவது சொல்லுவாங்க, என்ன வேணால் பேசுவாங்க, ஆனால் அது எதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, என் கூடவே நிற்கணும். ஓகே? எனக்கு புரியல. என் கூட இல்லை, அவ்வளோதான்.
வேணும்னா என் கையை கூட பிடிச்சிக்கோ, நோ ப்ராப்ளம். இல்லை சார், எப்போவுமே உங்களை சுற்றி கேமரா இருக்கும், அது பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருச்சுன்னா வேண்டாம், நான் அதை இடத்த விட்டு வெளியே கூட போய்க்கிறேன். அதுதான் பண்ணக்கூடாது. ஓகே, அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் கூட தான் நிற்கணும், வெளியே போகக்கூடாது. ஓகே, ஆனால் போகக்கூடாது. சரிங்க சார். அப்புறம் உன்னுடைய மேக்கப் பாக்ஸ் என் பிஏ கிட்ட தான் இருக்கும், எப்போ தேவையோ அப்போ பண்ணால் போதும். ஓகேவா, நான் சொல்வேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட இதான் அமைதியாக உட்காந்துட்டு வர அவருக்கு லைட்டாக நர்வஸாக ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம சங்குக்கு வந்து இப்படி சொன்னதும், இருந்தாலும் கொஞ்சம் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேராக நம்ம சங்கு கூடயே போகிறாரு. ஒரு வழியாக போயிட்டு ஒரு பெரிய மேன்ஷன் முன்னாடி இறங்குறாங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய குட்டீஸ் முன்னாடி விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம சங்கு போகிறத பார்த்ததும் நம்ம சங்கு கிட்ட ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம டேவோடையும் அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் அது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்குறாங்க. நம்ம டேக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க கூட லைட்டாக அப்படி பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படி உள்ளே வராரு நம்ம சங்கு கூடையே. அங்கே வந்து பார்த்தா அவங்க அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, நம்ம சங்கு கூடைய ஃபேமிலி மெம்பர்ஸு வித் பேரண்ட்ஸ். நிறைய பேர் கசின்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சங்குக்குள்ளே வந்ததும் எல்லோரும் நம்ம சங்குக்கு பார்க்குறத விடவும் நம்ம சங்குக்கு பின்னாடி வர நம்ம டேவை தான் அதிகமாக நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே அப்படியே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் தான் போலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்க நம்ம டேக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா டேவோடைய கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. அது நம்ம டேக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட, ஏன்னா கேமரா எதுனா இருந்துச்சுன்னா சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே சுற்றிலும் கேமரா கிடையாது. இப்போ உடனே அந்த பிஏ வந்து லைட்டாக நம்ம டேவோடைய காதுகிட்ட வந்துட்டு, பயப்படாதீங்க சார், இங்கே கேமரா கிடையாது. ஆனால் சார் இப்படி நீங்கள் ஜஸ்ட் சார் கூட இருங்க. ஆனால் ஏன் இப்படி? ப்ளீஸ், இது அவருடைய ஃபேமிலி மேட்டர், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்கு கூடயே இருக்கா. நம்ம சங்கு கூடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கு கிட்ட பேசுகிறத விடவும் அதிகமாக நம்ம டே கிட்ட வந்துட்டு, ஹே ஹாய், உன் பேர் என்ன? கிம்தேயா, நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக சிம்பிளாக இருக்க. எனக்கு இப்போ புரியுது சங்குக்கு ஏன் உன்னை எப்படி லவ் பண்ணுறான்னு சொல்லி. லவ்வா? எனக்கு இல்லை, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டீ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு வர, அவள் பேர் ஐரா. அவருக்கு ஏஜ் எப்படியும் ஒரு 13 to 14 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும். அவள் நம்ம டே கிட்ட வந்து, என் கூட வரியா, நான் உனக்கு என்னுடைய ரூமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய கையை பிடிக்க, நம்ம டேக்கு வேணான்னு சொல்லவே முடியல. நம்ம சங்குக்கு வந்து கையை விட்டுடுறாரு. ஸோ அந்த ஐரா பொண்ணுடைய கையை பிடிச்சிட்டு நம்ம டே வந்து போயிடுறாரு. டே நேராக மேலே ரூமுக்கு, அதாவது அந்த ஐராவுடைய பொண்ணு ரூமுக்கு போக, அந்த பொண்ணு என்ன பண்ணுறாருன்னா அவளுடைய ரூமில் இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, ஒரு சில ஆல்பம்ஸு, அவளுடைய ரூமில் இருக்க அவளுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் நம்ம டே கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம டே ஒன்றுமே புரியாமல் அங்கே பிளாங்காக உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஐரா தான் என்ன பண்ணுறான்னா, ஹே டே, சொல்லுமா, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க? உனக்கு எங்கள் வீடை பிடிக்கலையா? இல்லையே, அப்படிலாம் இல்லையா? அப்படியே நீ ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேங்கிற? நீ இங்கே தானே வரவே போகிற? இங்கே தான் வரப்போகிறேன்னா? ஆமாம், நீ தானே சங்குக் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வர போகிற. கல்யாணமா? இல்லை, அது வந்து அது இரு, நீ வெட்கப்படுறேன்னு எனக்கு புரியுது. நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாத, எனக்கு தெரியும். அது வந்து இரு, உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, நம்ம சங்குக்கூடிய சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம டே கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம டேவும் உட்காந்து பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்தியா? இதெல்லாம் கொஞ்சம் கூட ஆமீஸ்க்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் சங்குக்கு வந்து வெளியே காட்டக்கூடாதுன்னு பத்திரமா ஒழிச்சு வச்சுருக்கான். ஆனால் ஒரு நாள் நான் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ண தான் போகிறேன். ஆமீஸ் எல்லோரும் சேர்ந்து அவனை கலாய்க்க தான் போகிறாங்க. வேறு அவர் அது வந்து அவர் என்ன சங்குக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கானா? ஆமீஸ் எல்லாம்
எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு தான் அவரை பிடிச்சிருக்கு, ஏன் எனக்கு தான் பிடிக்கும். இல்லைம்மா, அது நான் அவரோட அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி நம்மகிட்டே வந்து நான் அவருடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரேன். கரெக்டாக நம்ம சங்குக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வக்கீலை கூப்பிட்டா நம்ம டேவும் கன்ஃபியூஸாக நம்ம சங்கு கூட போகிறாரு. இப்போ அப்படியே ஆயிரா, சங்கு ஏன் உனக்கு கொஞ்ச நேரம் டேவை என் கூட விட மாட்டியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சங்குக்கு நான் கொஞ்ச நேரம் விடுறேன், நீ என்னுடைய மொத்த ஹிஸ்ட்ரி சொல்வ, அப்புறம் அவன் என்னை கலாய்ப்பான், நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டான், எதுக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு நம்ம டேவை கூப்பிட்டு போக நம்ம டே யோசிக்கிறாரு. நான் எப்படி உன்னை தூங்க விடாமல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம டே தான் நம்ம சங்கு கூடயே போக, நம்ம டே வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு கூப்பிட்டா. பட் டக்குன்னு அங்கே உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம சங்குக்கு கூப்பிட்டு இப்படி உட்கார வைக்க, இப்போ நம்ம சங்கு தான் இங்கே வந்து உட்காரு, சொல்லுங்க ஆண்டி. சங்கு, எங்கள் எல்லாருக்கும் டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். அவன் எப்போவுமே அப்படி தான், ரொம்ப சைலண்ட் டைப். ஓ, இருந்தாலும் ஃபேமிலி கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? அவன் ஹாப்பி தான், பட் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறான் இல்லையா, அதுதான் நர்வஸாக இருக்கும். ஓ அப்படி. ஆனால் டே, நீ இப்பெல்லாம் நர்வஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, புரியுதா? இனிமேட்டு இதோ சங்கு கூட அம்மா உனக்கும் அம்மா தான், சங்கு கூட அப்பா உனக்கும் அப்பா தான், நான் உனக்கு ஆண்டி தான், ஓகேவா? அது வந்து ஓகே சரி, சாப்பிட்றியா? இல்லை, அது எனக்கு பசிக்கலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்குக்கும் அதான் சொன்னால், நீயும் அதான் சொல்கிற, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. அது வந்து என்ன, இவ ஏதோ கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. இல்லை, அது கன்ஃபியூஸாலாம் இல்லை, லைட்டாக நர்வஸாக இருக்கேன். ஓ அப்படியா? நீ ஒன்றும் நர்வஸ்லாம் ஆகாது, நாங்கள் யாரும் உன்னை கடிச்சு தின்ன மாட்டோம், சங்கு கிட்டேருந்து உன்னை பறிச்சுட்டு போகவும் மாட்டோம், ஓகேவா? எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சங்குக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். நல்ல பையனை செலக்ட் பண்ணியிருக்கடா சங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கிட்ட எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கலாம். நம்ம டேக் ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இது, ஒரு பக்கம் கல்யாணன்றாங்க, ஒரு பக்கம் வீட்டுக்கு வர போகிறேன்றாங்க, ஒரு பக்கம் பர்ஃபெக்ட் ஜோடின்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி தான் நம்ம டே உட்காந்துட்ருக்காரு. நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கா. நம்ம சங்குக்கு நம்ம டே ஒரு ஐஸை கூட ஒழுங்காக பார்க்கல, அவருக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் வருது. நம்ம டேவை ஒழுங்காக ஃபேஸ் கூட பண்ண முடியல நம்ம சங்குக்கால், ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்ருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகிடுது. நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு, நாளைக்கு ஷெட்யூல்ட் ஆகிட்டா இருக்குது, ஸோ நான் என்னால் ஸ்டே பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து அவருடைய பர்சனல் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஆன் த வே, சிங்கிள் ரோடு, நைட் ஸ்கை, அதில் ஸ்ட்ரீட் லைட்டு, ஒரு மாதிரி சைலண்ட், ரொம்பவும் ஆக்வர்டான ஒரு சைலண்ட். அந்த காரில் நம்ம டேவும் சங்குக்கும் மட்டும்தான் இருக்காங்க. அநியாயத்துக்கு அமைதியாக இருக்குது. நம்ம டேவை கூட்டிகிட்டு போனது வேறு, ஆனால் அங்கே நடந்தது வேறு, டோட்டலாக வேறு. நம்ம டேக்கு இன்னமும் கன்ஃபியூஸாக இருக்குது, நர்வஸாக இருக்குது. நம்ம சங்குக்கிட்ட எப்படி கேள்வி கேட்குறது கூட தெரியல, ஒரு மாதிரி மண்டை குழம்பி போய் உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம சங்குக்கே ஐம் சாரி, இல்லை சார், அது அங்கே என்னென்னமோ நடக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் சொல்லலை, எனக்கு புரியவே இல்லை, ஆக்சுவலி என்ன தான் ஆச்சு. அது நான் அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்டே. எனக்கு ஒரு ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஆமீஸ்க்கு தெரியாது, நான் கொஞ்சம் ப்ரைவேட்டாக தான் வச்சுருந்தேன். நான் அதை கரெக்டாக எங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லலான்னு போகும்போது அவன் என்னை சீட் பண்ணிட்டான். லைக் வேற ஒருத்தன் கூட போயிட்டான்னு வச்சுக்கோயேன். தெரியாமல் நான் என் ஃபேமிலிகிட்ட வர சொல்லிட்டேன், அவனை டின்னர் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்லாம். அவங்களும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டாங்க, நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ட்டு.
நான் கூப்பிட்டு வரலன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. அதனால தான் நான் உன்னை மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனேன். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட். அதாவது நான் உன்னை எனக்கு புரியுது. ஐம் சாரி. இதுதான் அந்த வேலையா? இது ஜஸ்ட் ஃபேக் தான் டி. நீ பயப்படாத. நான் இதை உண்மையால் ஆக மாட்டேன். ஓ அப்படியா? ஆனால் உங்களுக்கு உன்னுடைய பார்ட்னர் சீட் பண்ணிட்டாங்கன்னு உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது என் கூட ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது மட்டும் எப்படி உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்வீங்க? அது எனக்கு தெரியல டி. பட் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, என்னை நம்பு. ஓ அப்போனா இதேமாரி ஆக்ட் பண்ணுன்னு சொல்ல வரீங்களா? சார், லவ்ன்றது ரொம்ப அழகான விஷயம். அதை எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது டே. இது நான் வேணும்னு பண்ணலை டே. என்னுடைய சிச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். சிச்சுவேஷன் அதுக்குன்னு என்கிட்ட இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி கூப்பிட்டதுனால தான் சார் பண்ணுறேன். இப்போ இது வெளியே எதனாவது தெரிஞ்சிச்சுன்னா என்னை எப்படி பார்ப்பாங்க? உன்னை பற்றி ஒரு விஷயம் கூட வெளியே போகாது, என்னை நம்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து இது பண்ணிகிட்ருக்க டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. எங்கே இருந்துன்னா அவருடைய பிஏ கிட்டே இருந்து. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்க அவருக்கு செம்ம வைட் ஐஸு. ஒரு மாதிரி அந்த மெசேஜே பார்த்துட்டு காரே சடன் பிரேக் போட நம்ம டே பார்த்து டே நீ ஐரா கூட மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கேமரா தானே பார்த்தியா? இல்லையே, அவள் கேமரா எதுவும் வச்சில்லையே. ஐயோ, அவள் ஹிடன் கேமரா வச்சுருக்கா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐராவோடைய வீடியோ வந்து நம்ம ஜங்குக் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி ஐரா வந்து இதை ட்விட்டரில் அப்லோட் பண்ணியிருக்கா. அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. ஆமீஸ் எல்லாருமே அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஐரா என்ன பண்ணியிருக்கான்னா, ஜங்குக் வந்து அவளுக்கு அங்கிள், அதாவது மாமா மாதிரி. ஸோ என்னுடைய மாமாவுக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டே கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் எல்லாத்தையும் அழகாக எடிட் பண்ணி லாஸ்ட்டில் எனக்கு என் மாமாவே பிடிக்கும், அதுக்கு ஈக்குவலாக அவன் மேரேஜ் பண்ண போகிற டேவியும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவள் வீடியோ செல்ஃப் ரெக்கார்ட் மாதிரி பண்ணியிருக்கா. அதெல்லாம் ஆமீஸ் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட்டாக போட்டு அடிச்சிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஜங்குக் பார்த்து தலையிலே அடிச்சுக்க நம்ம டே இப்போ தான் சொன்னீங்க வெளியே எதுவும் வராதுன்னு, இது என்னது ஐரா? ஐயோ, இப்போ ஆமீஸ் எல்லாரும் என்ன நினச்சிட்ருப்பாங்க? நான் உங்களுடைய பாய் ஃப்ரெண்டு. ஐயோ சார், எதனா பண்ணுங்க. என்னத்தை பண்ண சொல்கிறேன்? நான் எதனா பண்ணுறேன், ஆனால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதா? எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து அந்த இடத்துல உட்காந்துட்ருக்க நம்ம ஜங்குக்கு அவ்வளோ டேக் பண்ணுற மெசேஜ் வருது இன்ஸ்டாகிராமு ட்விட்டர்லேருந்து. அதுலேருந்து ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதில் ஹேஷ்டேக்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஜங்குக் ரிவைல் யுவர் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து ரிவைல் பண்ண சொல்லி ஆமீஸ் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. பட் நம்ம ஜங்குக்கு எதுக்கும் ரியாக்ட் பண்ணலையே, அப்படியே தள்ளி விட்டுட்டு இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டான்ட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு விட, அடுத்து நம்ம ஜங்குக்குடைய கம்பெனிலேருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசினா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லிடுறாரு. ஸோ அங்கேருந்து அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகிடுது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டே வந்து நேராக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போயிடுறாரு. நம்ம ஜங்குக் போயிட்டு காரை பார்க் பண்ணிடுறாரு. எப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவருடைய ரூமில் உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு அந்த சோஷியல் மீடியாவில் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. ஆமீஸ் ரெடி பண்ணுற அந்த எடிட்ஸு, அப்புறம் ஐரா அப்லோட் பண்ண அந்த வீடியோ, அது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஓகே டியர்ஸ், நான் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஆக்சுவலி நான் ஒன் ஷாட்டாக தான் போடணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் உங்களுக்கு தான் தெரியவே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோ லென்த்தாக போயிடும். ஐம் சாரி. இதுக்கப்புறமேட்டு 2 ஷாட் போடுறதா இருந்தால் நான் சொல்லிட்டு போடுறேன் கைஸ், ஓகேவா? ஐம் ஸோ சாரி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த பார்ட் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அப்லோட் பண்ணிடுறேன். ஐம் ஸோ சாரி. நெக்ஸ்ட் பார்ட்டில் ஜங்குக் நம்ம டேயோட டீல் பண்ணுறாரா, ஆர்மிஸ் கிட்ட உண்மையாக சொல்கிறாரா, அப்படி இல்லைனா இவங்க 2 பேருக்குள்ளே எத்தனை ஸ்பார்க் ஆகுதா அப்படின்றத அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, டாடா எவ்ரிவன், ஐ லவ் யூ ஆல்.